அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஷிருக்கும் சுபஹான மௌலூதும் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரை நமக்கெல்லாம் பழைய தலைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு சில சகோதர சகோதரிகள் இதை தெரியாமல் வந்திருப்பாங்க. அப்படிங்கிறனாலையும் இன்னைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் நிறைய இடங்கள்ல என்ன ஓதுவாங்க, மௌலூது ஓதுறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இப்படி ஓதக்கூடாது, இது ஷிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு இல்மு வேணுமில்ல. இல்மு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் சொல்ல முடியும். நீங்களோ கண்டிப்பாக நம்மெல்லாம் ஷிருக்கு பண்ண போகிறது இல்லை, சுபஹான மௌலூது ஓத போகிறது இல்லை. ஓதக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள்கிட்ட இது பெரிய பாவம், இது ஷிருக்கு அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னால் அவங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லணுமா இல்லையா, அந்த ஞானம் வேணுமா இல்லையா, அந்த நீங்கள் தாவா பண்ணுறதுக்காக இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள்ல மிகப்பெரிய முதல் பாவம் எது என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது, ஷிருக்கு. அப்படித்தானே? ஷிருக்கை பற்றி 3 விதமாக அல்லாஹ் பேசுகிறான். முதல்ல சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 48வது வசனத்தில் ஷிருக்கை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் செய்த ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான், ஆனால் ஷிருக்கை பொறுத்தவரை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத மாபெரும் பாவம் ஷிருக்கு அப்படிங்கிறது. நான் சொல்லல, நீங்க குர்ஆனை எந்த தர்ஜுமா எந்த மொழியை படிச்சு பார்த்தாலும் இதுதான் தர்ஜுமா. புரிஞ்சா? ஒன்னும் அல்லாஹ் மன்னிக்காத பாவம் ஷிருக்கு ஒரு செய்தி. இரண்டாவது சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 72வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யாரு அல்லாஹ்வுக்கு ஷிருக்கு பண்ணிட்டாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எதை ஹராமாக்கி விட்டான்? அல் ஜன்னா. அல் ஜன்னா, ஜன்னத்தை, சொர்க்கத்தை அவர்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்ட காரணத்தால் நிரந்தரமாக அவர்கள் நரகத்தில் தங்குவார்கள் என்று 2வது ஆயத்தில் பேசுகிறான். 3வது ஆயத்தில் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 88வது வசனத்தில் பேசுகிறான், லைன் அஷ்ரகு
அவர்கள் ஷிருக்கு செய்துவிட்டால் அவங்க செஞ்ச நன்மைகள் என்ன செய்யப்பட்டுறேன், அழிக்கப்பட்டுரும், பாழாக்கப்பட்டுறேன். அப்ப ஒரு ஆயத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன், ரெண்டாவது ஆயத்துல சொர்க்கம் ஹராம், மூணாவது ஆயத்து என்ன, அவங்க செஞ்ச நன்மைகள் அழிக்கப்பட்டுறேன். மத்த பாவங்கள் செஞ்சா பாவ லிஸ்ட் தனியா பாவமா இருக்கேன், நன்மை லிஸ்ட் அழியுமா? நன்மை லிஸ்ட் அல்ல அழிச்சிட மாட்டான். ஆனால் இந்த ஷிருக்கை செய்து விட்டால் நம்ம தொழுதமா இல்லையா, நோன்பு வச்சிருப்போமே, குர்பானி கொடுத்துருப்போமே, ஹஜ்ஜு பண்ணிருப்போமே, இது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், அழிச்சிருவான் என்று சொன்னது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். இதையும் குர்ஆனே பேசுகிறார். நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க. சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லைன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக. நபியே நீங்களே ஷிர்க் செய்தாலும், யாரை பார்த்து பேசுகிறான், எந்த நபியை பற்றி, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்தின் அருள் கொடையாக நபியே நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம் என்று, அகில உலகத்தின் அருள் கொடை என்று எந்த நபியை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறானோ, வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், உங்களுடைய நறுக்குணம் என்பது மகத்தான குணமாக இருக்கிறது என்று எந்த நபியை பாராட்டி சிலாகித்து பேசுகிறானோ, அந்த நபியை கூப்பிட்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். லைன் அஷ்ரக்த, நபியே நீங்களே ஷிர்க் செய்தாலும், லா யஹபதன்ன அமலுக, நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் அழித்து நாசமாக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஷிர்க் மிகப்பெரிய பாவங்கிறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான சான்று. இதுல இன்னைக்கு மௌலுது ஓதுறாங்கல்ல, பல பள்ளிவாசல்கள் ஓதுறாங்கல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இந்த மௌலுதெல்லாம் நம்ம ஊர்கள்ல நம்ம நாடுகள்ல தான் ஓதுவாங்களே தவிர, இன்னும் சொல்ல போனா வேற வேற மாநிலங்கள்ல நீங்க பீகாருக்கு போய் பாருங்க, பீகார் மக்களுக்கு மௌலுதுனா என்னன்னு தெரியாது. யூபியில போய் பாருங்க, யூபி தேவபந்து மதரசாவில ஃபத்வா கேட்டு பாருங்க. நாங்க எல்லாம் முன்னால 90வது ஆண்டுகள்ல யூபி மதரசா தேவபந்து மதரசாவுக்கு ஃபத்வா எழுதி போட்டோம். இந்த மாதிரி போட்டு சுபஹான மௌலுது ஓதலாமா அப்படின்னு ஃபத்வா கேட்ட என்ன தெரியுமா ஃபத்வா கொடுத்தாங்க? அப்படி என்றால் என்ன, சுபஹா ஓதலாம் கூடாதுன்னு சொல்லாம அப்படி என்றால் என்ன அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டு இருந்தாங்க. அப்ப புக்கோடு சேர்த்து அனுப்பி விட்டு இந்த புக்கை ஓதலாமா அப்படின்னு கேட்டா அவங்களே சொல்லிருக்கிறாங்க, இது கூடாது, இது ஹராமு, இது ஷிர்க்கு. நான் சொல்லவில்லை, தேவபந்து மதரசா கொடுத்த ஃபத்வாவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இது ஷிர்க்கு என்று சொன்னால், அந்த மௌலூதுடைய கவிதைகளை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தா வரிக்கு வரி ஷிர்க்கு கிடைக்கும். உதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது துவா செய்கிறோமா, இந்த துவா யார்கிட்ட செய்யணும், அல்லாஹ்ட்ட மட்டும் செய்யணும். அந்த மௌலூது ஓதுறாங்கல்ல, அந்த அஜத்தை போய் கேட்டு பாருங்க, அவரே சொல்லுவாரு அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும், அவரே ஏத்துக்குருவாரு. உட்கார்ந்து ஓதுறாங்கல்ல, அவங்களே ஏத்துக்குருவாங்க. நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும். நம்ம தெளிவா ஒவ்வொரு ரக்காத்திலையும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் கேட்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும், அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும் என்பதை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவே பேசுகிறது. சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் பேசுகிறான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ ஹுஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், பணிவாக மறைமுகமாக என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்ப துஆ யார்கிட்ட தான் செய்யணும்னு சொன்னா, யார்கிட்ட தான் செய்யணும், அல்லாஹ்ட்ட மட்டும் தான் துஆ செய்யணும். எனக்கு ரிஸ்க் வேணும், என் கவலையை நீக்கணும், யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். குர்ஆன்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா சூரத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய கடைசி ஆயத்தை படிச்சு பாருங்க. 62வது சூராவுடைய கடைசி ஆயத்து 11வது ஆயத்து, வல்லாஹு ஹைருர் ராஸிகீன், அல்லாஹ் தான் ரிஸ்க் தருபவர்களில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். குர்ஆனே பேசுகிறான். அப்ப நம்ம துஆ அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், நம்முடைய கவலை அல்லாஹ்ட்ட தான் நீக்க சொல்லணும், அல்லாஹ்ட்ட தான் ரிஸ்க கேட்கணும். அப்படிங்கிறது நாம் எல்லோரும் ஈமான் கொண்ட ஒரு ஈமான்.
ஆனால் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, சுபஹான மௌலுதுல யா முஸ்தபா யா முருத்தலா யா சனதி அப்படின்னு ஒரு கவிதை ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்களாக்கே அந்த கவிதை அப்படியே போகிறது. பசத்து கஃப ஃபாகதி வன் நதமி அருஜு ஜஸீல ஃபதுலிக்கும் வல் கரம். இங்க இருக்குது சுபஹான மௌலுதுல யா முஸ்தபா யா முருத்தலா வருது பத்தியலா. அதுல அவர் சொல்றாரு பசத்து கஃப, நான் என்னுடைய கஃபை ஏந்தி விட்டேன். முதல்ல ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு யா முஸ்தபா, முஸ்தபானா யாரு யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு முஸ்தபா முஸ்தபா என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு விட்டு அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு பசத்து கஃப, என்னுடைய கஃபுகளை, கஃபுனா இந்த ரெண்டு கை இருக்கு பத்தியலா, இது பேர் என்ன கஃபு. பசத்து கஃப, என்னுடைய கஃபுகளை கைகளை நான் ஏந்தி விட்டேன். யார்கிட்ட? முஸ்தபாட்ட. நபியே, நபிகள் நாயகமே, நான் உங்கள்கிட்ட என்னுடைய கஃபுகளை கைகளை ஏந்தி விட்டேன். ஃபாகதி, என்னுடைய வறுமையின் காரணத்தால், எனக்கு வறுமையாக இருக்குது, கஷ்டமா இருக்குது, செல்வம் இல்லாம இருக்குது, எனக்கு ரிஸ்க தாங்க அப்படின்னு யார்கிட்ட ஏந்திட்டேன்? முஸ்தபாவே, நபிகள் நாயகமே, உங்கள்கிட்ட கையை ஏந்திட்டேன். ஃபாகதி, என்னுடைய வறுமையின் காரணத்தால் கைகளை ஏந்தி விட்டேன். வன் நதம், நதம் என்று சொன்னால் கவலை, கை சேத, என்னுடைய கவலையின் மூலமாக கைகளை ஏந்தி விட்டேன். அருஜு ஜஸீல ஃபதுலிக்கும் வல் கரம். அருஜு, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சொல்றாரு. அருஜு, நான் நம்புகிறேன். ஜஸீல ஃபதுலிக்கும் வல் கரம், உங்களுடைய கொடையின் பொருட்டால் நீங்க எனக்கு உதவி செய்வீங்க, ரிஸ்க தருவீங்க, என் துவாவை ஏத்துக்கிருவீங்க, என் கவலையை நீக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு யாரை கூப்பிட்டு சொல்றாரு? ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு சொல்கிறாரு. என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் துவா செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓதக்கூடிய அஜரத்தே ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஓதி போட்டு இது மாதிரி இந்த மாசத்துல ஓதுறாங்கல்ல, அல்லாஹ்ட்ட கேட்காம ரசூலுல்லாஹ்ட்ட போய் துவா செய்யறாங்கல்ல, வறுமை நீக்க ரிஸ்க கேட்கறாங்கல்ல, இது ஷிர்கா ஷிர்க் இல்லையா? பக்காவான ஷிர்க். முதல் ஷிர்க். ரெண்டாவது பாத்தீங்களாக்கே, இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம செஞ்ச பாவங்களை மன்னிக்கணும்னு சொன்னா யார்கிட்ட தௌபா செய்யணும்? அல்லாஹ்ட்ட தானே. சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 135வது ஆயத்து, சரியா? அதுல அல்லாஹ் சொல்லுவான், வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேற யாரால் மன்னிக்க முடியும்? கேள்வி கேட்கிறான். நான் தானே பாவத்தை மன்னிக்கணும், என்கிட்ட தௌபா செய்யி, நான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் நீங்க சுபஹான மௌலூதுல பாத்தீங்களாக்க, அந்த மௌலூதுடைய அந்த வரிகள்ல முதல் கவிதையே அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாயி அப்படிதான் வரும். புரியுதா? அந்த அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாயி அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்குண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிக் கொண்டே வருகிற போது அதில் அவர் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ذுனூபி. சரியா? அஸ்ஸலாமு அலைக்க, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட நபி என்று சொன்னால், யா மாஹி அஸ்ஸுனூபி, என் பாவங்களை மன்னிக்க கூடியவரே. யாரை கூப்பிடுறாங்க? மஹா யம்ஹு, மகான அர்த்தம் அழித்து விட்டான், மன்னித்து விட்டான் என்று பொருள். மாஹி, அழிக்க கூடியவர், மன்னிக்க கூடியவர் என்று பொருள். ذுனூபி, என்னுடைய பாவங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ذுனூபி, என் பாவங்களை மன்னிக்க கூடிய நபிகள் நாயகமே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரே. இது ஷிர்கா ஷிர்க் இல்லையா? பக்காவான டைரக்ட் ஷிர்க்குங்க, நேரடி பொருளாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் அதுக்கு சுபஹான மௌலூதுல ரெண்டாவது பைத்தாக வரும். உங்க எல்லாருக்குமே தெரியும், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, படிச்சிட்டே வாங்க, படிச்சிட்டு யா உங்களுக்கு தெரியும், யா நபி சலாம் அலைக்கும், யாருக்கு கூட சலாம் சொல்றாரு? நபியை கூப்பிட்டு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். முதல்ல சலாம் அலைக்கும் தப்புங்க, எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்க தான் கரெக்ட். அதையே தப்பா யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும் அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே வருவாரு. வந்து கடைசியில பாத்தீங்களாக்க சொல்லுவாரு, கஃபிரு அன்னி ذுனூபி வஅஃபுலி அன் சய்யிஆத். வருதா வரலையா?
கஃபிரு அன்னி துனூபி, நபியே கஃபிரு மன்னித்து விடுங்கள். நேரடி பொருள் கஃபிரு நீங்கள் மன்னித்து விடுங்கள். அன்னி அஸ்துனூபி நான் செய்த பாவங்களை என்னை விட்டும் நபியே நீங்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு? ரசூல்லாட்ட தௌபா செய்யறாரு. இது ஷிர்கா ஷிர்க் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்க அதே சுபஹான மௌலுதுல இன்னொரு பைத்து வரும், சல்லு அலா ஹைரில் இபாத், வருதா இல்லையா? சல்லு அலா ஹைரில் இபாத் அப்படின்னு பைத்து ஆரம்பிக்கும், கவிதை ஆரம்பிக்கும். அந்த கவிதையை நீங்க படிச்சு பாத்தீங்களாக்க அதுல சொல்றாரு, யாமன் தமாதா வஜிதரம் தூபு வஅதரிஃப் வருஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் பேசுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சலாம் 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 சொல்லிவிட்டு சொல்றாரு, யாமன் தமாதா வஜிதரம், பாவிகளே, மக்களை கூப்பிட்டு சொல்றாரு, பாவிகளே, குற்றங்கள் செய்தவரே என்று கூப்பிட்டு, தூபு நீங்கள் என்ன செய்யுங்கள்? தௌபா செய்யுங்கள். தாப யதூபு, தூபு நீங்கள் தௌபா செய்யுங்கள். வஅதரிஃப் பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். வருஜுல் கரம் ஃபதுலை அருள் கொடையை எதிர்பாருங்கள். வலுத் சரணாகதியாகி விடுங்கள். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? யார்கிட்ட பாவத்தை ஒத்துக்கிறனே? யாருடைய ஃபதுலை எதிர்பார்க்கனே? யார்கிட்ட சரணாகதியாக வேண்டும் என்று சொன்னால் பிமன் ஹல்லல் ஹரம், இந்த ஹரமில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே அவரிடத்தில். புரியுதா? பிமன் ஹல்லல் ஹரம், ஹரமுல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே யார சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போட்டு சொல்றாங்க, பிமன் ஹல்லல் ஹரம், இந்த ஹரமில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரே அவரிடத்திலே பாவிகளே தௌபா செய்யுங்கள். பாவிகளே பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். பாவிகளே ரிஸ்கை தேடுங்கள். பாவிகளே சரணாகதியாகி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பிமன் ஹல்லல் ஹரமுட்ட போய் ஹரமுல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் தௌபா செய்வது ஷிர்கா ஷிர்க் இல்லையாங்க? நேரடி ஷிர்க் இல்லைங்க. இந்த ஷிர்க்க பண்ணலாமா? அப்ப மௌலூது கூடாதுங்கிறதுக்கு முதல் ஷிர்க்குங்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? அதுல அல்லாட்ட கேட்கிற துவாவை யார்கிட்ட கேட்கிறாங்க? ரசூல்லாட்ட கேட்கிறாங்க. முதல் ஷிர்க்கு. ரெண்டாவது பாவ மன்னிப்பு யார்கிட்ட கேட்கிறாங்க? ரசூல்லாட்ட கேட்கிறாங்க. ரெண்டாவது ஷிர்க்கு. மூணாவது ஷிர்க்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோய் வந்து விட்டால் நோயை நீக்கக்கூடியவன், ஷிஃபாவை தரக்கூடியவன் யார்? அல்லாஹ் தானே. மௌலிது ஓதுறாருல அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவரே சொல்லுவாரு. நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் மாத்திரையை சாப்பிட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஷிஃபா கிடைக்காது, அவரே சொல்லுவார். இதான் நம்ம எல்லாருடைய நம்பிக்கை, இதான் ஈமான். புரிஞ்சா? ஒண்ணுமில்ல, நீ ஹதீஸுகளை படிச்சு பாருங்க. நிவாரணம் தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் ஹதீஸ்ல புகாரில, சஹீஹுல் புகாரில 5743வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால், நோயுற்று விட்டால் அவருக்காக நீங்கள் ஒரு துவாவை ஓதி ஊதுங்கள். ஹதீஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. ஹதீஸ் இருக்குதுன்னு தெரியும். நம்மள பல பேருக்கு அந்த துவா மனப்பாடமா இருக்காது, செய்ய மாட்டோம். என்ன துவாவை ஊத வேண்டும் சொன்னால், அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஅஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். புரியுதா? அப்ப உங்க மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நம்ம மற்ற சகோதரர்கள் நோயாளியை நீங்கள் சந்தித்தால் அவருக்காக ஓதி ஊதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஅஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் 5743வது ஹதீஸா பார்த்துக்கலாம். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், அல்லாஹ்வே மனிதர்களின் ரப்பே, அதிஹிபில் பஅஸ இந்த நோயை நீ நீக்கி விடுவாயாக, இஷ்ஃபி இவருக்கு முழுமையான ஷிஃபாவை கொடுப்பாயாக, அந்த ஷாஃபி நீதான் ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக, லா ஷிஃபாஅ எந்த நிவாரணமும் இல்லை, எந்த டாக்டராலே முடியாது, எந்த மருத்துவத்தாலே முடியாது, லா ஷிஃபாஅ எந்த ஷிஃபாவும் கிடையாது. எதை தவிர? இல்லா ஷிஃபாஉக உன்னுடைய ஷிஃபாவை தவிர அப்படின்னு துஆ செய்ய ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல. இதுல பாத்தீங்களாக்க சுபஹான மௌலுதுல
ஒரு பைத்து வரும். அந்த பைத்துல என்ன வருது? இந்த ஃபர்ஸ்ட் பைத்து வரும்ல, அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியாயின்னு சொல்லிவிட்டு அதில் படித்து பார்த்தியாலாக்கு ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லி ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லி அப்படியே வரும்போது அஸ்ஸலாமு அலைக்க யா முபுரி சிகாம் வருதா வரலையா? அஸ்ஸலாமு அலைக்க நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்கள் எப்படிப்பட்ட நபி என்று சொன்னால் அல் முபரி சகாம், சகம் சகம் என்ன அர்த்தம்? நோயாளி. சிகாம் நோய்களை நீக்கக்கூடியவரே. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு, நோய்களை நீக்கக்கூடியவரே, ஷிஃபாவை தரக்கூடியவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறாரு. அப்ப நோய்களை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்த மட்டும்தான். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்ன பிறகு நம்ம நோய்களை நீக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இடத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு போய் வைக்கிறோமே, இது ஷிர்கா? ஷிர்க் இல்லையா? பக்காவான ஷிர்க். அதே மாதிரி பாத்தீங்களாக்கு அதே சுபஹான மௌலூதுல இன்னொரு பைத்து வரும், சல்லூபி நாபிஹித்தி மாமி வருதா இல்லையா? சல்லூபி நாபிஹித்தி மாமின்னு சொல்லி ஒரு பைத்து வரும். அதுல பாத்தீங்களாக்கு அதுலயும் சொல்லுவாரு, வலவு தகூனு சகீமன் லதைஹி புரு சகாம், வலவு தகூனு சகீமன் நீங்கள் எல்லாம் நோயாளிகளாக, சகம் சகம்னா நோய், சகீமன் நோயாளி மரீல், வலவு தகூனு சகீமன் நீங்கள் எல்லாம் நோயாளிகளாகிவிட்டால், லதைஹி அவரிடத்தில், அதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு லதைஹி அவரிடத்தில், ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்ன இருக்குது? புரு சகாம் நோயை நீக்கக்கூடிய நோய் நிவாரணி எங்க இருக்கிறது? ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நோய் நிவாரணி அல்லாஹ்ட்ட இருக்க, ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குதா? அல்லாஹ்ட்ட தானே இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் கொண்டு போய் வைக்கிறது வந்து ஷிர்கா? ஷிர்க் இல்லையா? பக்காவான ஷிர்க். அப்ப முதல்ல அவங்க துவா செய்யறது, ரசூலுல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, ஷிர்க். ரெண்டாவது தௌபா செய்யறது, ரசூலுல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாங்க சுபஹான மௌலூதுல, ரெண்டாவது ஷிர்க். மூணாவது நோய் நிவாரணத்தை கேட்கிறாங்கல்ல, அதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மூணாவது ஷிர்க். நாலாவது பாத்தியாலாக்கு மறைவான விஷயங்களை யார் தான் அறியக்கூடியவன்? யார் மட்டும் அறியக்கூடியவன்? அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. நம்ம எல்லாருடைய நம்பிக்கை நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம என்ன சம்பாதிப்போம், எப்படி இருப்போம், எப்படி மௌத்தா போவோம் இல்லையா, இந்த மறுமை, அந்த அதாவது மறைவான விஷயத்தை பற்றி, வருங்காலத்தை பற்றி நம்ம யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. யார் உள்பட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்கள் உள்பட யாருக்கும் தெரியாது. அதனால தான் விஷக்கறி வைக்கப்பட்டுச்சு. அவங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ஒரு சஹாபி மௌத்தா போயிட்டாரு, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு கஷ்டப்பட்டாங்க. ஹதீஸ் வருது. உஹது போருக்கு போனாங்க, தோத்துட்டாங்க, 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப மறைவான விஷயம் தெரியும்னு சொன்னா உஹது போருக்கு போயிருப்பாங்களா? தோத்துருப்பாங்களா? விஷக்கறியை சாப்பிட்டு இருப்பாங்களா? சாத்தியமே இல்லையே. அப்ப குர்ஆனில் நேரடியாகவே அல்லாஹ் பேசுகிறான். அதாவது திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு, வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைப் மறைவான விஷயத்தை அறியக்கூடிய அந்த சாவி என்பது, அதிகாரம் என்பது யாருக்கு மட்டும் இருக்கிறது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் அறிய முடியாது. அல்லாஹ்வே பேசுகிறான். இதுல சுபஹான மௌலூதுல இந்த 2வது பைத்துல யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் வரதா இல்லையா? அதுல பாத்தீங்களாக்கு ஆலிமு சிர்ரம் வ ஐலா முஸ்தஜீபு தஅவாத் வருமா இல்லையா? ஆலிம் சிர்ரம் வ ஐலா, ஆலிம்டா என்ன? யாரை பார்த்து சொல்றாரு? ரசூலுல்லாஹ் பார்த்து. ஆலிம் நபியே நீங்கள் அறிந்தவர். எதை அறிந்தவர்? சிர்ரன். சிர்னா என்ன? ரகசியங்கள், மறைவான விஷயங்களை அறிந்த நபியே, வஅலா பகிரங்கமானவைகளை அறிந்த நபியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான விஷயங்கள் தெரியுமா? மட்டுமல்லாமல் முஸ்தஜீபு தஅவாத், முஸ்தஜீப் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரே, தஅவா துஆக்கள், புரிஞ்சா? அத துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரே, மறைவான விஷயங்களை அறிந்தவரே அப்படின்னு சொல்றாங்களே. அவ வார்த்தைக்கு வரிக்கு வரி இல்லைங்க. சுபஹான மௌலூத படிச்சு பாத்தியாலாக்க வரிக்கு வரி என்ன? ஷிர்க்காக குவிந்து கடத்துக்கிறது. இதையெல்லாம் யார் தெரியுமா எழுதி வச்சாங்க? ஷியாக்கள் எழுதி வச்ச ஒன்று. நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த கிதாப் இருந்துச்சா? சஹாபாக்கள் ஓதுனாங்களா? இன்னைக்கு மதுஹப்னு சொல்றோமே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி,
இமாம் அஹமது பின் ஹம்பர் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இது மாதிரி எந்த இமாமாவது இதை ஓதிருக்கிறாங்களா? அந்த காலகட்டத்தில் இப்பெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால கேரளாவை சார்ந்த சில பேர் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு என்ன பண்றாங்க? இதை ஓதுறாங்கல. அப்ப ரசூலுல்லாவுக்கே சுபஹான மௌலூது தெரியாது, சஹாபாக்களுக்கு தெரியாது, தாபிஈன்களுக்கு தெரியாது, தபா தாபிஈன்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க செய்யாத ஒன்றை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இது ஷிர்க் பித்அத்துங்கிறதுக்கு சான்றா இல்லையா? மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம எல்லாருமே அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம். ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் துனியாவுக்கு வந்திருக்கிறோம். அப்படிதானே? கொடுத்தமா கொடுக்கலையா? நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறோம். நான் கொடுத்துக்கிறேன், நீங்க கொடுத்துக்கிறீங்க. நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாக்குறுதி கொடுத்தோம், வாக்குறுதி வாங்கணும் என்று நான் சொல்லவில்லை. சொல்வது யாரே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். என்ன வாக்குறுதி? குர்ஆனை படிச்சு பாருங்க. சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 172வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வைத் அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى قالوا بَلَى أَن تَقُولُوا قَالُوا بَلَى شَهِدْنَا أَن تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَذَا غَافِلِينَ என்பது வசனம். வைத் நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள். நினைச்சு பாருங்க. அஹத ரப்புக உங்க ரப்பு வாங்கினான்ல மின் பனி ஆதம ஆதமுடைய எல்லா பிள்ளைகள்கிட்டையும் அல்லாஹ் என்ன பண்ணா? ஒரு வாய்தா வாங்கினான், ஒரு வாக்குறுதி வாங்கினான். அதை எண்ணி பாருங்கள். அப்ப நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கன்னு சொன்னா மின் லுஹூரிஹிம் எங்க இருந்தீங்க? ஆதமுடைய முதுகுத்தண்டில். அல்லாஹ் பேசுகிறான். ஆதமுடைய முதுகுத்தண்டு. ஆதமின் மக்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஆதமின் மக்களே நீங்கள் எல்லாம் ஆதமின் முதுகுத்தண்டில் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு வாய்தா வாங்கினன, ஒரு வாக்குறுதி வாங்கினன. அதை எண்ணி பாருங்கள். என்ன வாதா வாங்கின? நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டேன், அலஸ்து பி ரப்பிக்கும் நான் மட்டும் ரப்பு இல்லையா? என்னை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டாமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஷிர்க் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்? சொன்னான். நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட சொன்னோம், பலா ஷஹீதுனா, யா அல்லாஹ் நீ மட்டும்தான் ரப்பு, உன்னைய மட்டும்தான் வணங்குவோம், நாங்க துனியாவில் என்ன செய்ய மாட்டோம், உனக்கு ஷிர்க் செய்யவே மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஒரு வாய்தா கொடுத்து தான் துனியாவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த ஹதீஸ் பேசுகிறது. இதை பற்றி இந்த ஆயத்து பேசுகிறது. இதை பற்றி ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 3334வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. நாளை மறுமையில ஒரு நரகவாசியை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, எப்பா நரகத்தில் போய் கஷ்டப்படுறிய, இவ்வளவு கஷ்டப்படுறிய, சால்துக்க மாஹு அஹ்வனு மின் ஹாதா, நான் துனியாவில் இதை விட ஒரு சாதாரண விஷயத்தை கேட்டேன். துனியா அல்லாஹ் சொல்றான், நான் இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, இவ்வளவு கஷ்டப்படுறிய, உனக்கு ஒட்டுமொத்த உலகமே உனக்கு சொந்தமா இருந்தா அதை அடமானமா வச்சு இந்த அதாபை விட்டு தப்பிச்சுக்கிருவியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்கும்போது அவன் என்ன செய்வான்? தப்பிச்சுக்கிறவன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா இதை விட ஒரு சாதாரண உன்னதப்பா உனக்கு துனியாவில் கேட்டேன், நான் என்கிட்ட என்ன சொன்னேன், உன்கிட்ட என்ன நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, வந்த ஃபீ சுல்பி ஆதம், நீங்கள் எல்லாம் ஆதமினுடைய சுல்புனா முதுகுத்தண்டு, ஆதமுடைய முதுகுத்தண்டில் நீங்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு வாய்தா வாங்கினேன், ஒப்பந்தம் வாங்கினேன். என்ன ஒப்பந்தம் வாங்கினேன்? அல்லாஹ் துஷ்ரிக்க பி, எனக்கு எதையும் ஷிர்க் பண்ணக்கூடாது, துனியாவுக்கு என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஷிர்க் பண்ணக்கூடாது. அப்ப சுபஹான மௌலூது ஓதக்கூடாதுங்கிறத ஏற்கனவே அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, வாய்தா வாங்கி வச்சுக்கிறான். நம்ம அந்த வாய்தா வாங்கிட்டு அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்து போட்டு இங்க என்ன செய்யறோம், வாக்குறுதிக்கு ஹிலாஃபா பண்றோம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் துஷ்ரிக்க பி, எனக்கு ஷிர்க் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆதமுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் போது என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தியப்பா, கொடுத்த பிறகு நான் உன்னைய துனியாவுக்கு அனுப்புனேன், அந்த வாக்குறுதியை மீறிவிட்டாய், இல்ல ஷிர்க நீ செஞ்சதெல்லாம் என்ன ஷிர்காக இருக்கிறது, நரகத்துக்கு போ அப்படின்னு அவனை நரக படுகொலியில் அல்லாஹ் தள்ளுவான் என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்ததாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த சுபஹான மௌலூது என்பது இது பாவமான ஒன்று, ஷிர்கான ஒன்று என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவா ஜும்மாவுடைய நோக்கம் என்பது ஒன்று இல்முக்காக,
ரெண்டாவது அமலுக்காக, மூணாவது என்ன தாவாவுக்காக. அதுக்காக வந்துக்கிறிய வந்த நோக்கம் என்ன? இல்மா கத்துக்கிறனும், அது பிரகாரம் அமல் செய்யணும், அதை என்ன செய்ய பிற மக்களுக்கு எடுத்து தாவா செய்யணும். இதான் நோக்கமாக இருக்கிறது. சுபஹான மௌலுது ஷிருக்குங்கிற அந்த இல்மு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி அமலும் நம்மள்கிட்ட அந்த ஷிருக்கை நம்ம செய்யக்கூடாது. நல்லதை செய்யறது அமலு, கெட்டதை விட்டு விலகிறது அமலு. அந்த அந்த ஷிருக்கு பண்ணாம இருக்கிறோமே அந்த அமல் என்பது நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம போய் என்ன செய்யணும்? யாரெல்லாம் நம்ம சொந்த பந்தங்களோ தெரிந்தவர்களோ அவங்க மௌலுது ஓதுறாங்களோ அவங்கள்ட்ட அந்த கித்தாபை வச்சு இந்த அந்த வரியை படிச்சு பாருங்க, இந்த கவிதையை படிச்சு பாருங்க, இந்த பைத்தை படிச்சு பாருங்க, இந்த பைத்துக்கு இதுதான் அர்த்தம். நீங்க அந்த அஜத்தை போய் கேளுங்க. அஜத்தை போய் அஜரத்து இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கஃபிரு அன்னி துனூபி என்ன அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு பாருங்க. ஒன்னும் அஜரத்துக்கு தெரியும். அப்ப தெரியாம இருந்தாலும் தெரிஞ்ச பெரிய ஆலிம்சார் போய் கேட்டு பாரு சொல்லுங்க. பக்காவா அல்லாவுக்கு பயம் இருந்தால் அந்த ஆலிம்சாமார்களுக்கு அல்லாவுடைய பயம் இருந்தா கண்டிப்பா இது ஷிருக்கு, இது பாவம், இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பாவங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி பாத்தியலாக்க மீலாது நபி விழா அடுத்த வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் வரப்போகுது. சரியா? இதுக்கு நான் இப்பவே அதுவும் தப்பு அதுவும் பிதாத்து அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரசூல்லாவுடைய காலத்தில் பிறந்த நாள் ரசூல்லாவை கொண்டாடினாங்களா, சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊர் அஜத்துமார்கள் கொண்டாடுறாங்க. போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் என்ன பண்ணாங்க? தூத்துக்குடியில் காயல் பட்டணத்தை சார்ந்த பெரிய பெரிய ஆல்முசாக்கள் எல்லாம் சேர்ந்து, காயல் பட்டத்துடைய பெரிய பெரிய ஆலிமுசாக்கள் எல்லாம் சேர்ந்து மீலாது நபி விழா, மாவட்ட ஜமாத்துல் உலமா நடத்தக்கூடிய மீலாது நபி விழா அப்படின்ட்டு வச்சாங்க. அந்த மீலாது விழாவுடைய சிறப்பு கெஸ்ட் யார் என்று சொன்னால் திருமாவளவன். யாரை கூப்பிட்டாங்க? திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு மீலாது நபியுடைய சிறப்பு உபதேசம் அப்படின்னு கொடுத்தாரு. காயல்பட்டின தமிழ்நாட்டில் முக்கியமான ஊரு, பல மதரசாக்கள் இருக்கிறது. அந்த ஊர் அந்த மதரசா அந்த ஜமாத்துல் உலமா வச்சு மீட்டிங் போட்டாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். திருமாவளவன் வந்தாரு. பேச்சியின் துவக்கத்திலேயே அவர் சொல்லுகிறார், மீலாது நபி விழா என்பது இஸ்லாத்தில் இல்லை, அது கூடாது, அது பித்அத்து. சொல்லல, சொன்னது யாரு? திருமாவளவன் சொல்கிறார் அது பித்அத்து. இப்ப ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இதை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. நபிகள் நாயகமோ நபி தோழர்களோ இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடவில்லை. அலி அக்பர் சொல்லலங்க, சொன்னது யாரு? திருமாவளவன் அஜர்த்துமார்களுக்கு பயான் செஞ்சுட்டு போனாரு என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே நம்ம லெவல் அதுக்கு அந்த அளவுக்கு தான் போயிருச்சு. புரிஞ்சா? அதனால குர்ஆனை படிச்சு பாருங்க, ஹதீஸை படிச்சு பாருங்க. எதை அல்லாஹ் சொல்றானோ அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். இந்த சுபஹான மௌலுது உள்பட எல்லா விதமான ஷிருக்குகளை விட்டும் பித்அத்துகளை விட்டும் அனாச்சாரங்கள் பாவங்களை விட்டும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், ஷிருக்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை கேட்கணும் அப்படிங்கிறத இமாம் அபூதாவூத் அவர்கள் 5090வது ஹதீஸாக இந்த துஆவை பதிவு பண்ணுறாங்க. துஆ என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம் என்பது அந்த துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே,
தெரிந்தோ தெரியாமலோ ஷிருக்கு செய்வதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. நான் தெரிந்தோ தெரியாமலோ ஷிருக்கு செய்திருந்தால் அதை மன்னித்து அருள்வாயாக என்ற அற்புதமான துவா என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம் என்ற துவா உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துவாக்களை எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வாதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, ஓதுனாங்களோ, அமல்படுத்தினாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மறைத்து, நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.